இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனாலே ஒரு பதட்டம் உண்டாகிறது, ஆன்சைட்டி வந்து உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு, ஹார்ட் ஃப்ளாஷஸ்க்கோ இல்லை மூட் ஸ்விங்ஸ்க்கோ, ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஹார்மோன்ஸை மாத்திரைகளாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள் இருக்கிறத பார்த்தோம். மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்லை வந்து ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லாமே வைட்டமின் டி குறைபாடையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது நம்ம வெயிலையும் இருக்கணும், நைட்டில் இருக்கக்கூடிய அது நிலவோட வெளிச்சம், அந்த ஒரு குளிர், இது எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரலோட கொஞ்சம் வந்து இணைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ தொடர்ந்து ஒரு வருஷம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அதை மெனோபாஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உண்டாகுது. ஒரு 45 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே இந்திய பெண்களுக்கு மெனோபாஸ் உண்டாகுது. பட் இந்த காலகட்டத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய பாதிப்புகளை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நிறைய பேர் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிலாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக உள்ளே போடும் பொழுது நிறைய பாதிப்புகளையும் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இந்த மெனோபாஸ் அப்படின்னா என்ன, இதற்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், பக்க விளைவுகள் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் மெனோபாஸில் எப்படி நம்ம வாழ்வியல் முறைகளை வந்து மாற்றி அமைச்சுக்கிறது, உணவு முறைகளை எப்படி மாற்றி அமைச்சுக்கிறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது இந்திய பெண்களுக்கு ஒரு 45லேருந்து 55 வயதுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு வருஷம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அதை மெனோபாஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் பீரியட்ஸ் மட்டும் இதில் ப்ராப்ளமாக இருக்காது. சடனாக வந்து நிறைய பேருக்கு வெயிட் போடும். அதுவும் வந்து வயிறு பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் மட்டும் தொடர்ந்து வெயிட் போடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வலி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி. ஸோ தசைகள்லையும் எலும்புகள்லையும் ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் தான் உண்டாகும். மூணாவதாக சரியான இரவு தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்காது. டே டைமில் ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க. ஸோ நைட்டில் அடிக்கடி தூக்கம் வந்து தடைப்படக்கூடிய ஒரு நிலையோ இல்லை தூக்கத்தை தொடங்குறதே சிரமம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் வந்து எனக்கு தூக்கம் வந்து போயிடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து இருக்கும். நாலாவதாக சடனாக பாடி ஹீட் ஆகி வேர்த்து கொட்டும். ஹார்ட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் தான் வந்து இருப்பாங்க, ஏசியில் தான் இருப்பாங்க, ஃபேன் போட்டிருக்கோம். ஆனாலும் இவங்களுக்கு சடனாக உடம்பு ஹீட் ஆகி வேர்த்து கொட்டும். ஸோ இந்த மாதிரி நிலைகளும் வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகும். அஞ்சாவதாக அவங்களுக்கு ஞாபக மறதி நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அவங்களுடைய மூளை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ சாப்பாட்டில் உப்பு போட்டோமா இல்லையா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாவி எங்கே வச்சோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கவனக்குறைவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு உருவாகிறது தான். அதே மாதிரி ஆறாவதாக சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக கோவப்படுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, அம்மா இதுக்கு முன்னாடிலாம் இதுக்கெல்லாம் கோபப்பட மாட்டாங்களே, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுறாங்க, சின்ன விஷயத்துக்கெலாம் பதட்டமாயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் பதட்டமாகி வந்து அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இப்போ நிறைய கோபமும் படுறாங்க, பதட்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ இப்படி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து எதனால் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஈஸ்ட்ரோஜன் நம்ம பாடியில் குறையிறதுனால மட்டும் கிடையாது. நம்ம பாடியில் ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோனும் வந்து குறையும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான்கிற ஒரு ஹார்மோனும் வந்து குறையும். ஸோ மிக முக்கியமாக இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயதுகள்லேயே நிறைய பேருக்கு வந்து சுகர் பிரச்சனை வந்துடுது. ஆல்ரெடி சுகர் பிரச்சனை வந்து இருக்கிறவங்க இல்லை வந்து ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து HbA1c ஒரு 6லேருந்து 6.2 அந்த மாதிரியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ் இன்னும் சிவியராக தெரியும். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை இன்னும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதை எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானுக்காகவோ இல்லை வந்து ஈஸ்ட்ரோஜனுக்காகவோ வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நிறைய பக்க விளைவுகள் வரும். டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு, எண்டோமெட்ரியல் கேன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இரத்த குழாய்களுக்குள்ளே ரத்தம் உறைஞ்சு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய போன் வந்து ஈஸியாக அவங்களுக்கு உடையக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாகும். நிறைய பேருக்கு வந்து பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகிறது. இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனாலே ஒரு பதட்டம் உண்டாகிறது, ஆன்சைட்டி வந்து உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு, ஹார்ட் ஃப்ளாஷஸ்க்கோ இல்லை மூட் ஸ்விங்ஸ்க்கோ, ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஹார்மோன்ஸை மாத்திரைகளாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாத்திரைகளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வேறு சில நம்ம நேச்சுரலாக என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஈஸியாக மெனோபாஸோட சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து காமிக்கும். அப்போது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதே மாதிரி நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தொடர்ந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நிறைய இனிப்பு வகைகள், அதே மாதிரி பிரெட்டு, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், இது எல்லாமே உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தி இந்த பீரியட்ஸ் காலகட்டத்தில் அதிகமான ப்ளீடிங் வர்றது, அதே மாதிரி வந்து நான் சொன்ன அந்த ஹார்ட் ஃப்ளாஷஸ் மாதிரியான விஷயங்கள், மூட் ஸ்விங்ஸ் நிறையா வருது. இது மாதிரி மெனோபாஸோட பெரும்பாலான சிம்டம்ஸை வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இந்த உணவுப் பொருட்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து வேக வச்ச பயறு வகைகள் வந்து எடுத்துக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம ரெகுலரான ஃபுட்டில் வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ ரெண்டாவதாக நமக்கு வைட்டமின் டி வந்து கண்டிப்பாக தேவை. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, முக்கியமாக இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்லை வந்து ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லாமே வைட்டமின் டி குறைபாடையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வைட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெனோபாஸோட பாதிப்புகள் இன்னும் அதிகமாக தெரியும். ஸோ அப்போது நம்ம ரெகுலராக சன்லைட்டில் எக்ஸ்போஷராக வந்து இருக்கிறது, ஸோ வைட்டமின் டி இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்கள், பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மஷ்ரூம் வந்து எடுத்துக்கலாம், காளான் மாதிரியான உணவுப் பொருட்கள், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வைட்டமின் டி நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த காலகட்டத்தில் ஸோ சாதாரண கட்டிகள் புற்றுநோய் கட்டிகளாக மாறாமல் நம்ம ஓரளவுக்கு வந்து தடுத்துக்க முடியும். ஸோ மூணாவதாக நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரானும் அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ரோஜனும் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். அது என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படின்னா, எள்ளு வந்து எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து உண்டு. அதே மாதிரி சதாவரி கிரானுல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மருத்துவரோட ஆலோசனையோடு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளாக் சீட்ஸு, ஆளி விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரீக்கேர் வகையான கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய கோரைக்கிழங்கு, சதாவரி, அமுக்ரா இந்த மாதிரியான கிழங்குகள், மருந்துகள் எல்லாமே சேர்ந்த ஒரு மூலிகை மருந்து தான் ஸ்ட்ரீக்கேர் கேப்சூல்ஸ். இதுவும் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸாக வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். நாலாவதாக ரெகுலராக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆக வேண்டியது அவசியம். எதுக்காக? ஸோ வைட்டமின் டி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நம்ம ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையோட பகுதி தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஹைப்போதலாமஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாடியில் இந்த சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம வெளிச்சம் இருக்கும்போது தூக்கம் வரக்கூடாது, வெளிச்சம் குறைஞ்சவுடனே நல்ல தூக்கம் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம உடம்புல கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆக வேண்டியது அவசியம். காலை நேரத்துலையும் சரி, அதே மாதிரி ஈவினிங் டைமில் இல்லை நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலவோட அந்த வெளிச்சம் இதெல்லாமே நம்ம உடலுக்கு வந்து தேவை. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய உடல் வந்து ஒரு இன்புட்டாக வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸை வந்து வெளிப்படுத்தும். ஸோ அப்போது நம்ம வெயிலையும் இருக்கணும், நைட்டில் இருக்கக்கூடிய அது நிலவோட வெளிச்சம், அந்த ஒரு குளிர், இது எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரோட கொஞ்சம் வந்து இணைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து
பார்த்துக்கணும். 5வதா ரெகுலராக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மசில் பில்டிங் எக்ஸசைஸ், சின்ன சின்ன வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணணும். நடைப்பயிற்சியும் யோகா பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைச்சிக்கலாம். மிக முக்கியமாக ஹார்மோன்ஸ் மாத்திரைகளை எடுத்துக்கிறத நம்ம வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு இந்த நேச்சுரலான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மெனோபாஸ் காலகட்டத்தில் என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும், ஸோ இதை இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூரில் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாகர்கோவிலில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை மதுரையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9509466634. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.